அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சது புட்டு. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? புட்டு மாவுன்னு கடைகளையே விற்கும். அந்த மாவையே கூட வாங்கிட்டு வரலாம். வாங்கிட்டு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அந்த மாவை நல்லா கலந்துட்டு அதில் கொஞ்சமாக தெளித்த மாதிரி தண்ணி குடிக்கணும். நிறைய தண்ணி கொட்டி கரைக்கலாம் கூடாது. தெளித்த மாதிரி தண்ணி கலந்து அதை நல்லா கையால் பிசிறணும். பிசிறினா அது எப்படி வரணும் அப்படின்னாக்கா, அந்த மாவு அப்படி கையில் பிடிச்சோம்னா குழைக்கிற மாதிரி வரணும். அப்படி விட்டோம்னா அப்படியே பலன்னு அது மாவு கீழே விழணும். அந்த மாதிரி அளவில் அதை நம்ம பிசிறிக்கணும். தண்ணி ஒரே ஒரு ஸ்பூன் நெய் குட்டி பிசிறிக்கணும். அப்புறம் அது இட்லி தட்டில் நல்லா ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு அழகுக்கு ஒரு முடி தேங்காய் கூட போடலாம். ஒரு முடி தேங்காய் அது மேலே போட்டுட்டு, வெல்லம் வந்து ஒரு அழகுனாக்க அதுக்கு வந்து ஒரு 3/4 அழகு வெல்லம். இந்த 3/4 அழகு வெல்லத்தை என்ன பண்ணணும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஸ்டவ் மேலே வச்சு அதில் கல் மண் எல்லாத்தையும் நீக்கி அதை வடிகட்டிட்டு அதை மறுபடியும் பாகாக காய்ச்சணும். அந்த பாகுன்றது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, சீக்கிரமே பாகாயிடும். அது சின்ன சிம்மில் வச்சு கலரிகிட்டே இருக்கணும். அப்போ எடுத்து பக்கத்தில் ஒரு கப்பில் தண்ணி வச்சுன்னு அந்த தண்ணிக்குள்ளே துளி முண்டு அந்த பாலை அந்த பாகை சொட்டை விட்டோம் அப்படின்னாக்கா அது கொழன்னு வரக்கூடாது. அந்த சொட்டை விட்டோம்னா அது உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே கையை வச்சு இப்படி எடுத்து வச்சோம் அப்படின்னாக்கா கையில் கல் மாதிரி அது நல்லா கெட்டியாக இருக்கணும் அந்த பாகு. அந்த பாகில் இந்த வேக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அரிசி போட்டு அப்புறம் தேங்காய் எல்லாம் போட்டு அதை அதில் போட்டு நல்லா கிளறி நல்லா எடுத்துடணும். கிளறி எடுத்துட்டு அப்புறம் முந்திரி பருப்பு, திராட்சை பழம் இது எல்லாத்தையும் நல்லா நெய்யில் நல்லா மணக்க அதில் வறுத்து கொட்டி ஏலக்காய் நல்லா ஒரு 8 ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி அது மேலே நல்லா தூவினோம்னா அருமையான ஒரு வெள்ளை புட்டு கிடைக்குங்க. அது நம்ம அம்பாளுக்கு பக்தியோடு சமர்ப்பிச்சோம்னா அந்த அம்மா இன்றைக்கே சாப்பிட்டு நம்மளுக்கு நல்ல அனுகிரகத்தை பண்ணுவா. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க.